ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே தான் இந்த விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா என்னோடய நைட் டைம் கிச்சன் க்ளீனிங்கும், அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு காடை கிரேவியும் வந்து ரெசிபி வந்து செஞ்சு காமிச்சிருப்பேன். அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு ஒரு 12 மணி போல் தான் நான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து டாய்லெட், பாத்ரூம் இது எல்லாமே க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. மறுநாள் வந்து அமாவாசைங்கிறதுனால அன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 12 மணி வரைக்கும் எனக்கு அந்த வேலை சரியாக இருந்தது. பாத்ரூம், டாய்லெட் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு லாண்ட்ரி வந்து போட்டு விட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து அதையும் வந்து காய போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிருந்த துணியும் எடுத்து வச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு ஃபுல் டே ஸ்கூலு, ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும் கிடையாது, ஃபுல் டே ஸ்கூலுங்கிறதுனால சிம்பிளாக வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து செஞ்சுட்டேன். ஏன்னா ஹெவியான வேலை இருக்குது அப்படின்னா அன்றைக்கி வந்து லஞ்சை வந்து சிம்பிளாக முடிச்சுக்குவேன். ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது வைப்பேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாகவே முடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் வச்சு கத்திரிக்காய் தொக்கு வந்து பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு அதுதான் லஞ்ச் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். எங்களுக்கு அப்படியே மத்தியானம் சுட சுட முட்டை பொரியல் வந்து பண்ணிவிட்டு அந்த சாதத்தோடு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் வந்து லீவு தான், அதனால் அவங்களுக்கும் சேர்த்து முட்டை பொரியல் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோம். ஃப்ளிப்கார்ட்டில் இந்த சிலிக்கான் மேட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது இன்றைக்கி தான் ரிசீவ் ஆயிருந்துச்சு. 96 சம்திங் இந்த ப்ரைஸு. இதோட ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் மெயினாக இது எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரோட்டா, நான் இதெல்லாம் போடும்போது சப்பாத்தி கட்டையில் தேய்க்க முடியாது. கவுண்டர் டாப்பு எனக்கு அந்தளவுக்கு அதில் போட்டு தேய்க்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கல. அதனால தான் இந்த மேட்டு வந்து வாங்கியிருந்தேன். அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கடை வீதிக்கு போக வேண்டியது இருந்தது. கொஞ்சம் கிராசரிலாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. சரி, அதை வாங்கிட்டு அப்படியே வந்து பாப்பா 2 பேண்ட்டு வந்து கேட்டிருந்தா, அதுவும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து போயிருந்தோம். ஈவினிங் போல் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. நானே ஹஸ்பண்ட் ஒன்று தான் போயிருந்தோம். பாப்பாவும் தம்பியும் வீட்டில் இருந்திருந்தாங்க. அதனால் நாங்கள் மட்டும் போயிருந்தோம். போயிட்டு வரையில் நல்ல மழை. சரி, மழைக்கு சூடாக ஏதாவது சாப்பிடணும்னு எல்லோரும் ஆசைப்பட்டதுனால இன்றைக்கி வந்து காடை கிரேவி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடை வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதை செஞ்சிடலான்னு சொல்லி அதுதான் வந்து செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து 2 ஸ்பூன் வந்து தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே போட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயும் போட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காடை கிரேவிலாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நாளைக்குமே எதுவுமே நான்வெஜ் வாங்க முடியாதுங்கிறதுனால இன்றைக்கி நைட்டே வந்து வாங்கிடலான்னு சொல்லி அதை வாங்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து சோம்பு, உளுந்தம்பருப்பு இது எல்லாமே போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயமாக தாராளமாக சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கையிலேயே அந்த மல்லி, இது சீரகம், சோம்பெல்லாம் வதக்கிறோம்லே அப்போயே பூண்டு இஞ்சியெல்லாம் போட்டு நீங்கள் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தங்காட்டி நான் அதையே 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சுக்க 2 தக்காளி அதையும் இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தக்காளி சீக்கிரம் வந்து வதங்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு வந்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து காரம் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூளோ இல்லை மிளகு தூளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து கடைசியாக வந்து சேர்த்துருப்பேன். இந்த மசாலாலாம் போட்டு இதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்குலாம் வேணாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்கனால லைட்டாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை இதில் சேர்த்துக்கலாம். காடையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பெல்லாம் போதுமா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மிக்சியில் அரைச்ச அந்த மசாலா இருக்குல்லையே அதோடய சேர்த்து அந்த தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் தேவையான அளவு இன்னும் ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு உப்பு, காரம் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. எனக்கு பெப்பர் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெப்பர் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நம்ம விசில் வந்து விட்டுறலாம். கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டாலே போதும். காடை வந்து நல்லாவே வெந்து வந்துடும். மண் பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால குக்கரில் டக்குன்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ரெடி பண்ணிட்டேன். காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக மல்லி இலையை தூவி இறக்கிட்டேன்னா சூப்பராக
சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து எதோட சாப்பிட போகிறோம் அப்படின்னா தோசை தான். ஏன்னா தோசைக்கு வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லியை விட. அதனால தான் தோசை ஊற்றி காடை கிரேவி வச்சு பசங்களுக்கு சூப்பராக வந்து டிஃபன் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டோம் பேசிக்கிட்டு. ஏன்னா தோசைங்கிறனால ஓராளுக்கு அதனால் ஊற்றணும். அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு காடையும் வந்து கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா நாளைக்கு அமாவாசை எதுவுமே வச்சுருக்க முடியாது. அதனால் வந்து க்ளீன் பண்ணிடணும், ஃபுல்லாகவே நைட்டே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே முடிச்சாச்சு. டிஃபன் சாப்பிட்டு முடித்த கையோடையே சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா என்ன வேலை இருந்தாலும் என்னோடய ரொட்டீன் நைட்டு இப்படி தான் இருக்கும். இதில் என்னென்னா வீடு வந்து மாப் பண்ணியிருப்பேன், அது மட்டும்தான் மிஸ் ஆகும். மற்றபடி நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளோ டைம் ஆனாலும் நைட்டு கிச்சனை மோஸ்ட்லி வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் படுப்பேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சண்டே அன்னைக்கெலாம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு மட்டும் போட்டு வச்சுருப்பேன் சில சமயம். இப்போ அதுவுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறது. ஏன்னா அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக எந்திரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுப்பெல்லாம் துடைக்கணும் இல்லையா, அதனால் அதில் உள்ள ஸ்டாண்டு அதெல்லாம் எடுத்து போட்டு அதையும் விளக்கி முடிச்சாச்சு. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆனாலும் டயர்டாக இருந்தாலும் நிம்மதியான தூக்கம் வரும். எல்லாமே அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஐயோ இந்த வேலை இருக்கே, காலையில் எழுந்திரிச்சோன்னா சீக்கிரமே இந்த வேலையை பார்க்கணுமே அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதை முடிச்சுட்டு நீங்கள் ஆனால் படுத்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியான தூக்கம் வந்து இருக்கும். அதனால் நான் பெரும்பாலும் வந்து முடிச்சுட்டு தான் வந்து தூங்குவேன். என்ன டைம் ஆனாலும் அதை முடிச்சிருவேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே டிஃபன் வேலை எப்போவுமே முடிச்சிருவோம். அதனாலேயே எனக்கு க்ளீனிங் ஒர்க்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு 10 o'clock படுத்துருவேன், அதாவது தூங்கிடுவேன். சொல்லப்போனால் ஒரு 9:30 வரை மொபைல் வந்து பார்ப்பேன். சில சமயம் எடிட்டிங் ஒர்க் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி சீக்கிரமே நான் படுத்துருவேன். ஏன்னா டெய்லியும் நம்ம 5:30க்கு எந்திரிக்கிறனால நைட்டு சீக்கிரம் படுத்தால் தான் நம்மளுக்கு மறுநாள் காலையில் எந்திரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால இதெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பையும் அப்படியே சோப்பு போட்டு எல்லாமே கழுவி முடிச்சாச்சு. ஏன்னா நான்வெஜ் வாங்கியிருந்தாலே நான் ஃபுல்லாக சோப் போட்டு க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி விசில்ஸும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு சிங்கையும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிருவேன். நம்ம வந்து அடுப்பை மட்டும் தொடச்சிட்டு விசில்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு சிங்கு க்ளீன் பண்ணாமல் படுத்தோம்னா அதில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும், கரப்பாம்பூச்சி தொலைகள் இருக்கும். இந்த எல்லாமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தால் தான் எந்த ஸ்மெல்லும் கரப்பாம்பூச்சி தொல்லையே எதுவுமே இருக்காது. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எறும்போ கரப்பாம்பூச்சி எதுவுமே இது வரைக்கும் இருந்தது கிடையாது. அதாவது முந்தியெல்லாம் இருந்திருக்கு நிறையா. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொல்லையுமே இல்லை. டைனிங் டேபிளையும் அதோட கையோடு அப்படியே சோப்பு டவலை வச்சு ஃபுல்லாக கழுவியாச்சு, தொடச்சாச்சு. இந்த க்ளீன் பண்ணுற அந்த டவலையும் பார்த்தீங்கன்னா கிச்சன் டவலையும் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கையோட காய போட்டுருவேன். அப்போ தான் வந்து அதோட பேட் ஸ்மெல்லும் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டையும் மாட்டிட்டு பாலை மட்டும் சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா டெய்லியுமே நாங்கள் பால் குடிக்கிற பழக்கம் உண்டு. அதனால் வந்து பாலை சூடு பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து கிச்சனை கம்ப்ளீட்டாக கூட்டி விட்டுட்டு மாவு போட ஆரம்பித்தாச்சு. ஏன்னா நான் இதில் முதல்ல சொன்ன மாதிரி இதில் எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் பார்ப்பேன். எவ்வளோ டைம் ஆனாலும் இந்த மாவு போடுற வேலை மட்டும்தான் இருக்காது. இந்த மாதிரி நான்வெஜ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் செய்வேன். இல்லை மறுநாள் ஏதாவது விசேஷம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து நைட்டு க்ளீன் பண்ணிடுவேன். கிச்சனெல்லாம் மாவு போட்டு முடிச்சுட்டு மேட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படுக்கவே ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் மருதாணி பறிச்சிருந்தேன். அதை வந்து அரைச்சி வைக்கணும்னு நினச்சேன். அந்த இது மட்டும் உங்களுக்கு கிளிப்பு வந்து கட் ஆயிடுச்சு. ஆனால் நான் அரைச்சிட்டேன். மருதாணிக்கு நான் பெரும்பாலும் அரைக்கிறதுக்கு என்னென்னு போடுவேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம், அதாவது பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு ஒரு 4-5 கிராம்பு வந்து கிராம்பு போட்டு தான் எப்போவுமே அரைப்பேன். அது நல்லா சவக்கும். நான் 2 கைக்குமே ஒரே இதில் வச்சுருவேன். இதோட இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காடை கிரேவியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு. நான் இது மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.